ரவை இருந்தால் போதும். இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2½ கப் அளவு ரவை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சூடேறந்தோம் ஓமம், சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ், வெள்ளை எள்ளு சேர்த்துருங்க. இது 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பூரி மாவு மாதிரி டைட்டாக பிசைந்து எடுத்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். தேவையான அளவு மாவு எடுத்து மெலிசாக தேய்ச்சி எடுத்துங்க. இப்போ இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டு இப்போ நான் வீடியோவில் எப்படி மடிக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துங்க. இந்த மாதிரி மடித்து விட்டு இதுக்கு மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டு நம்ம மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடே இருந்தால் நம்ம இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை பொரிச்சு எடுக்கணும். இதை பொரிக்கிறதுக்கு ஒரு 5 to 6 நிமிஷம் ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்தது இதை எடுத்துடலாம். ஒரு ரவை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அளவுகளோடு டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.